அருமையான தலைப்பை தான் கொடுத்திருக்காங்க. அந்த காலத்துல அருளுங்கய்யா, இந்த காலத்துல பொருளுங்கய்யா. விவரம் தெரியாம பேசக்கூடாது. அருள் அருள் அருள்னு ரொம்ப அருளை வாங்கிட்டு அம்மாவும் சத்யா வந்து உட்கார்ந்து இருக்காங்க. அருள் போதுமாமா, இன்னும் வேணுமா? இன்னும் கொஞ்சம் ரெடியா தான் இருக்காரு முருகப்பெருமான். ஆனா நீங்க தான் என்ன செய்யணும், சக்தி வேணும். அதாவது இருக்கிற விழாக்கள்லயே கந்த சஷ்டி விழா தான் ரொம்ப கடுமையான விரதம். அந்த விரதத்தை உண்மையிலேயே இந்த கோயில்ல தங்கி இருக்கக்கூடிய ஒரே விரதம் அப்படின்னா அது கந்த சஷ்டி விரதம் தான். சஷ்டி கவசம். கோயிலுக்குள்ள வந்த பிறகு மனம் என்ன செய்யுது அப்படின்னா உண்மையை தான் சொல்லணும். புதுசா செருப்பு வாங்கி இருப்பாங்க, கலட்டி போட்டுட்டு உள்ள வந்து கோயிலுக்குள்ள கும்பிடும் போது யாருக்குமே அந்த செருப்பு ஞாபகம் வரலைன்னா சொல்லுங்க பாப்போம். வெளியே போகும்போது அந்த செருப்பு இருக்குமா இல்ல தொலைஞ்சு போகுமா அப்படின்ற மனசு இருக்கு. உண்மையா இல்லையா? கண்டிப்பா இருக்கும். புதுசா நேத்தானே வாங்கினே கிடக்குமோ, யாரும் தூக்கிட்டு போயிருவாங்கல்ல கோட்டத்துல அப்படின்னு இருக்கும். ஐயாவுக்கு அந்த நிலைமை இருக்கும். அதாவது பொருளை கொடுத்தாதாங்க அருளை வாங்க முடியும். பொருள் இல்லாம ஒண்ணுமே கிடையாது. இப்ப போய் கடையில போய் அந்த கடையில போய் நீங்க தேங்காய் பழத்தட்டு வாங்கிருங்க பாப்போம், எப்படி கொடுப்பாங்க? கொடுக்கவே மாட்டாங்க. காசை கொடுத்தாதான், காசே தான் கடவுளடா, காசு இல்லைன்னா ஒண்ணுமே இல்ல. நீங்க என்னமோ பேசுறீங்க, அதான் இறந்ததுக்கு அப்புறம் சொர்க்கம், அதை அப்புறம் பாத்துக்கலாம். இருக்கிற வரைக்கும் சோத்துக்கு வழி வேணும்ல. அதுக்கு முருகப்பெருமாட்ட என்ன செய்யறாங்க, கேக்குறாங்க. ஒவ்வொருத்தருங்க அவங்க மைண்ட் வாய்ஸ்ல கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க என்னெல்லாம் மைண்ட் வாய்ஸ்ல வச்சிருக்கீங்களோ அத்தனை இந்த அம்மாவுக்கு தெரியும். அப்படிலாம் நாங்க நினைச்சிட்டு இருக்கோங்கய்யா. எல்லாம் கேட்டுதாங்க வாங்குறாங்க. ஆனா முருகப்பெருமான் எல்லாருக்குமே கொடுப்பாருங்கய்யா. ஐயா நீங்க நடுவர் ஐயா, ரொம்ப தராசு தட்டு மாதிரி. தராசு என்னங்கய்யா செய்யும், முள்ளு சரியா நிக்கும். ஒரு தட்டுல அந்த 2 பேரையும் உட்கார வச்சு, அருள் உட்கார வச்சு, அடுத்த தட்டுல ஒரு 50,000 பணத்தையும் வச்சு நடுவர் ஐயாட்ட கொடுத்தா, ஐயா வந்து எனக்கு அருளே போதும், எனக்கு 50,000 வேணாம் அப்படின்னு சொல்லிடுவீங்களா? நீங்க பதில் சொல்லுங்க பாப்போம். என்ன வேணும் உங்களுக்கு? அருள் அப்புறம் பாத்துக்கலாமா, எனக்கு 50,000 முதல்ல கொடுமா, யாராவது எடுத்து தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். சொல்லுங்க. பாமாவுக்கு ருக்மணிக்கு ஒரு போட்டி நடந்துதான், இறைவனுக்கு யார் வந்து அளவுக்கு அதிகமான பொருளை கொடுக்குதுன்னு. பாமா அம்மா என்ன செஞ்சாங்களாம், பொண்ணு பொருள் பட்டு பீதாம்பரம் எல்லாம் ஒரு தட்டில் வைக்காங்க, பகவான் ஒரு தராசு தட்டில் வைக்காங்க. ஆனால் என்னெல்லாம் வச்சாலும் பகவான் இருக்கக்கூடிய தட்டு தான் கீழே போச்சான். ஆனால் ருக்மணி அம்மா என்ன செய்தாங்களாம், பகவானுடைய நாமத்தை சொன்ன ஓம் நமோ நாராயணாய நமக என்று சொல்லப்பட்ட ஒரு துளசியை வைக்காங்களாம். ஆனால் பகவானும் அந்த நாமம் சொல்லப்பட்ட துளசி இருக்கக்கூடிய தட்டும் சமமாக இருந்ததாம்மா. அடுத்ததாக அம்மா இதுக்கு வரேன். வாழ்க்கைக்கு பொருள் வேணும், அம்மாவே எங்களுக்கு பாயிண்ட் எல்லாம் நல்லா எடுத்து கொடுத்துட்டாங்க. அதாவது ஐயாவே சொன்னாங்க, வரும்போது நான் டிக்கெட் எடுக்காம, நான் பெரிய நடுவரு, இது பக்திமான் அப்படின்னு சொன்னா டிக்கெட் எடுக்காம ஏத்திடுவாங்களா யாராவது? முதல்ல இறங்க பஸ் ஏத்திக்கிட்டே போல இருக்கு. அதாவது நீங்க சொல்லலாம் கேட்ட உடனே டிக்கெட் எடுக்காத பஸ்ல ஏத்திக்கிட்டோன்னு சொன்னோன்னு எங்க குருநாதர் வாதியாசாமியில் சொல்வாரு, பழனிக்கு போற பஸ்ல நாம ஏறினா பழனிக்கு போகலாம், பழனிக்கு போற பஸ்